என்ன, கிளாராவையும் ஜாராவையும் தூக்குல போட போறாங்களா? வாங்க அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு வீரா ஸ்டோரிஸ். அன்னைக்கு காலையில கிளாராவும் ஜாராவும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஹே பாப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க. அப்புறம் நான் பாப்பா கிடையாது, என் பேரு ஜாரா. ஓகேயா? ஓகே ஜாரா, இந்த தங்க கிரீடத்தை அந்த அரண்மனையில இருக்க குட்டி இளவரசருக்கு கொடுத்துறீங்களா? வாவ், இந்த கிரீடம் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இத கொடுத்தா உங்களுக்கு பரிசு பொருள் தருவாங்க. என்ன பரிசா? பரிசு தராங்கன்னா இத நீங்களே போய் கொடுக்கலாம்ல, எதுக்கு என்கிட்ட கொடுத்து விடுறீங்க? அது என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை. ஓ அப்படியா? அப்ப சரி, நாங்க இந்த கிரீடத்தை குட்டி இளவரசர் கிட்ட கொடுத்துறோம். ரொம்ப நன்றிமா. அப்புறம் இந்த கிரீடத்தை பார்த்து எடுத்துட்டு போங்கம்மா. ஏன்னா அந்த குட்டி இளவரசர் ரொம்ப கோவக்காரரு. அவரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பத்திரமா எடுத்துட்டு போய் கொடுத்துறோம். நீங்க உங்களோட மனைவிய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா அந்த கிரீடத்தை வாங்கி பேக்ல போட்டுட்டு எடுத்துட்டு ரெண்டு பேரும் நடந்து ரொம்ப தூரம் போனாங்க. அப்போ ஜாரா சொன்னா, கிளாரா, என்கிட்ட அந்த கிரீடத்தை தரியா? உனக்கு எதுக்கு ஜாரா? நீ தூக்கிட்டு வர போறியா? இல்ல கிளாரா, நான் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு தரேன் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது ஜாரா, கிரீடத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நமக்கு தண்டனை கொடுப்பாங்க ஜாரா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கிளாரா, நான் பத்திரமா தலையில வச்சு பார்த்துட்டு கொடுத்துறேன் ப்ளீஸ் கிளாரா. குடு கிளாரா, சொன்னா கேளு ஜாரா. சரி, எனக்கு ஒண்ணு வேணாம் போ. சரி சரி, கோவப்படாத, இந்த கிரீடத்தை பார்த்து வச்சுக்கோ. ஐயா ஜாலி. கிளாரா, எனக்கு இது ரொம்ப அழகா இருக்குல்ல, இத நாமளே வச்சுக்கலாமா? என்னது, வச்சுக்க போறியா? உன்னை சும்மா சொல்லி பார்த்தேன் கிளாரா. இந்த கிரீடத்தை போட்டுட்டு நடந்தா செம்மையா இருக்குல்ல. ஏய் பாத்து ஜாரா. அப்புறம் ஜாரா கிரீடத்தை போட்டு நடந்ததுல கிரீடம் கீழே விழுந்து அதுல இருந்த கல் ஒண்ணு கீழே விழுந்துடுச்சு. ஐயோ, என்ன மன்னிச்சிடு கிளாரா, தெரியாம போட்டுட்டேன். சொன்னா கேக்குறியா? இப்ப என்ன கிளாரா பண்றது? நமக்கு தண்டனை கொடுப்பாங்களா? நம்ம இத தூக்கி போட்டுட்டு போயிடலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு ஜாரா. தூக்கி போட்டுட்டு போனா நம்ம கிட்ட இத கொடுத்து விட்டவருக்கு தானே தண்டனை கிடைக்கும். ஆமால, சாரி கிளாரா, தெரியாம பண்ணிட்டேன். சரி விடு, உன்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்தா கொடு. இந்த கிளாரா. கிளாரா அந்த நெயில் பாலிஷ வாங்கி அந்த கல்லு விழுந்த இடத்துல கொஞ்சம் வச்சுட்டு அந்த கல்ல அதுக்கு மேல வச்சா. அப்புறம் அந்த கல் ஒட்டிக்கிச்சு. ஐயா ஜாலி, ஒட்டிக்கிச்சு. ஆமா ஜாரா, இந்த கல்லு அதுல ஒட்டிக்கிச்சு. ஆனா இத குட்டி இளவரசர் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். ஆமால, இப்ப என்ன பண்றது கிளாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத ஜாரா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவும் ஜாராவும் நடந்து போனாங்க. அப்போ அரண்மனையில குட்டி இளவரசர் தூங்கி எழுந்தாரு. குட்டி இளவரசர் எப்போதுமே தூங்கி எழுந்ததுமே ஜன்னல் வழியா மரம் செடி அப்படின்னு இயற்கையை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு. இப்படி அன்னைக்கு ஜன்னல் வழியா பாக்குறப்போ கிளாராவும் ஜாராவும் வந்துட்டு இருந்தாங்க. இவங்கள பார்த்த குட்டி இளவரசர், யார் இவங்க அப்படின்னு கேட்டுட்டே திரும்புறப்போ பக்கத்துல இருந்த தூண்ல முட்டிக்கிட்டாரு. வலி தாங்க முடியாம குட்டி இளவரசர் சொன்னாரு, ஐயோ, வலி தாங்க முடியலையே, இன்னைக்கு ஏன் இப்படியாச்சு? எப்பயும் போலதானே எழுந்தோம் அப்படின்னு குட்டி இளவரசர் சொன்னதும் பக்கத்துல இருந்த மந்திரிகள் சொன்னாங்க, இளவரசரே, அதோ அங்க வர ரெண்டு பொண்ணுங்க தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு நீங்க அவங்களோட மூஞ்சில தான் முழிச்சிங்க அப்படின்னு மந்திரி சொன்னதும் இளவரசருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் சொன்னாரு, அந்த ரெண்டு பேரையும் உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இளவரசர் சொன்னதை கேட்டு கிளாராவையும் ஜாராவையும் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ கிளாரா சொன்னா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இளவரசரே அப்படின்னு கிளாரா சொன்னதும் இளவரசர் கோவமா சொன்னாரு, உங்களுக்கு சந்தோஷம், ஆனா எனக்கு உங்களை பார்த்ததுனால எனக்கு இப்ப இப்படி அடிபட்டுருச்சு பாருங்க. ஆனா நாங்க எதுவும் பண்ணலையே. உங்க ரெண்டு பேத்தோட முகத்துல முழிச்சதுனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இளவரசரே, இது மூட நம்பிக்கை. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்களால எனக்கு காயம் பட்டதுனால நான் உங்களை தூக்குல போட போறேன். இளவரசர் பரிசு தருவாருன்னு சொன்னாங்க, இதுதான் அந்த பரிசா? கிளாரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? நீ பயப்படாத ஜாரா அப்படின்னு கிளாரா சொல்லிட்டு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. என்ன கிளாரா சிரிக்கிற? எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு என்னாச்சு கிளாரா? ஏ பொண்ணே, ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு இளவரசர் கோவமா கேட்டதும் கிளாரா சொன்னா, இளவரசரே, நீங்க எங்களை பார்த்ததும் உங்களுக்கு லைட்டா அடிபட்டுருச்சு. ஆனா நாங்க உங்களை பார்த்ததும் எங்களுக்கு தூக்கு தண்டனையே கிடைக்க போகுது. அத நினைச்சுதான் சிரிச்ச இளவரசரே.
இப்படி கிளாரா சொன்னதும் இளவரசர் யோசிக்காம முடிவெடுத்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அப்புறம் கிளாரா கிட்டயும் ஜாரா கிட்டயும் சாரியும் கேட்டாரு. கிளாரா, ஜஸ்ட் மிஸ், எப்படியோ தப்பிச்சிட்டோம். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத சாரா. கிரீடத்துல ஒரு கல்ல ஒட்டி வச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ ஆமால, முகத்துல முடிச்சதுக்கே தூக்கு தண்டனைன்னு சொன்னா, இப்போ இது தெரிஞ்சா? ஐயோ கிளாரா, இவன் நல்ல மூட்ல இருக்கிறப்பவே நம்ம போயிடலாம் கிளாரா, வா அப்படின்னு ஜாரா சொன்னா. அதுக்கு கிளாரா என்ன சொல்றா, அப்புறம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய் பாய். ஹாய் குட்டீஸ், போன வாரம் கிளாராவும் ஜாராவும் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சாங்க. இந்த வாரம் அந்த உடைஞ்ச கிரீடத்தை எப்படி குட்டி இளவரசர் கிட்ட கொடுக்கறாங்க, அப்புறம் கிரீடம் உடைஞ்சத குட்டி இளவரசர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். கிளாரா, இந்த கிரீடத்தை எப்படி கொடுக்கறது? மூஞ்சில முழிக்கிறதுக்கே தூக்கு தண்டனைன்னு சொன்னாரு. இப்ப உடைஞ்சத கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே. இப்ப என்ன பண்றது கிளாரா? எனக்கும் தெரியல ஜாரா. அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஜாரா. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் கூட வாங்க கிளாரா, ஜாரா. ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே. கிளாரா, லைட்டா பயமா இருக்கு. வேற எதுக்கும் இளவரசர் கூப்பிடுறாரு ஜாரா, பயப்படாத அப்படின்னு கிளாரா சொல்லிட்டு ரெண்டு பேரும் குட்டி இளவரசர் பின்னாடி போனாங்க. அப்புறம் குட்டி இளவரசர் சொன்னாரு, தூக்குல போடுவேன்னு சொன்னதுக்கு ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. வாங்க, நீங்களும் என் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு இளவரசர் கிளாராவையும் ஜாராவையும் கூப்பிட்டாரு. சாப்பாடா? வாவ் கிளாரா, இந்த இளவரசர் நல்லவர் தான் கிளாரா. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. நீ சாப்பாடுனா எல்லாத்தையும் மறந்துடுவ. போதும் கிளாரா பேசுனது, வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா, ஜாரா அப்புறம் இளவரசர் 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அப்போ ஜாரா சொன்னா, இளவரசரே, இந்த சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியா? அப்போ நல்லா சாப்பிடு ஜாரா அப்படின்னு இளவரசர் ரொம்ப சோகமா சொன்னாரு. என்னாச்சு இளவரசரே, சோகமா சொல்றீங்க? எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போச்சு ஜாரா. அப்போ எங்க சாப்பாட சாப்பிட்டு பாக்குறீங்களா? கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு இளவரசர் சொன்னதும் கிளாரா அவளோட பேக்ல இருந்து அவளோட லஞ்ச் பாக்ஸை எடுத்தா. இளவரசர் கிளாரா சாப்பாட சாப்பிட்டுட்டு சொன்னாரு, வாவ், செம்மையா இருக்கு கிளாரா. இது நார்மல் சாப்பாடு தான் இளவரசரே. இதுவா சூப்பரா இருக்கு? ஆமா ஜாரா, நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்ல. இத சாப்பிட்டதும் எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு இளவரசர் கண் கலங்கிட்டே சொன்னாரு. உடனே கிளாரா சொன்னா, நீங்க வருத்தப்படாதீங்க இளவரசரே, எல்லாமே சரியாகிடும். உங்களுக்கு அம்மா ஞாபகம் வந்தா அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ஏன் கண் கலங்குறீங்க இளவரசரே? அப்படின்னு ஜாரா கேட்டதும் இளவரசர் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கிளாரா சொன்னா, ஜாரா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ அமைதியா இரு. விடு கிளாரா, ஜாரா ஒன்னும் தப்பா கேக்கலையே. ஜாரா, என்னுடைய அம்மா அப்பா என் கூட இல்ல ஜாரா. நான் தனியா தான் இருக்கிறேன். எனக்குன்னு யாருமே இல்ல. உடனே ஜாரா கண் கலங்கிட்டே சொன்னா, அச்சச்சோ, நீங்க கவலைப்படாதீங்க இளவரசரே, உங்களுக்கு நாங்க இருக்கோம். ரொம்ப நன்றி ஜாரா. இனிமேல் நானும் பெருமையா சொல்லுவேன், எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஆமா ஆமா, நாங்க இருக்கோம். இனி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்க வந்து நிப்போம். தேங்க்ஸ் ஜாரா. எனக்கு சில நேரம் நான் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு சரியா முடிவெடுக்கவே தெரியாது அப்படின்னு இளவரசர் ரொம்ப சோகமா சொன்னதும் அப்ப கிளாரா சொன்னா, அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு இளவரசரே. அப்படியா? அது என்ன சொல்யூஷன் கிளாரா? சொல்லு சொல்லு. இளவரசரே, இந்த உலகத்துல நிறைய பேரு லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுச்சு. அது என்ன விஷயம் கிளாரா? அது வேற ஒண்ணும் இல்ல, புக் தான். நிறைய பேரு புக்க தன்னுடைய நண்பனா வச்சுப்பாங்க. அதனால நம்ம தனியா இருக்கோம்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அப்புறம் புக் படிக்க படிக்க நம்ம புத்திசாலித்தனமா நடந்துப்போம். பெரிய பெரிய முடிவுகளையும் சரியாவும் உறுதியாவும் எடுப்போம். வாவ். ஆமா கிளாரா, நீ சொல்றது கரெக்ட் தான் கிளாரா. நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு செம்ம கான்பிடென்ட்டா இருக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஐயோ, கிரீடத்தை மறந்தே போயிட்டோமே. உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தர் கிரீடத்தை கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாரா பேக்ல இருந்து கிரீடத்தை எடுத்துட்டு இருந்தா. ஓ அப்படியா? சரி ஜாரா, அந்த கிரீடம் எப்படி இருந்துச்சு? அதுவா, செம்மையா இருந்துச்சு. அத நான் போட்டுட்டு நடந்தா வேற லெவல்ல இருக்கும். ஐயோ, அவசரத்துல உண்மையை சொல்லிட்டனே. நல்லா இருந்துச்சா? சரி, அப்ப நீ ஏன் அதை வச்சுக்கோ ஜாரா. எனக்கா? நிஜமாவா? எனக்கு ஆசையா தான் இருக்கு இளவரசரே. ஆனா இந்த கிளாரா யார்கிட்ட இருந்து வாங்க விட மாட்டாளே.
ஏன் கிளாரா, நான் உங்க ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ஏன் ஜாராவை வச்சுக்க சொல்லு கிளாரா. சரி இளவரசரே, ஜாரா நீ ஏன் இந்த கிரீடத்தை வச்சுக்கோ, நான் வீட்ல போயிட்டு உனக்கு எடுத்து தரேன், ஓகேயா? கிளாரா இப்படி சொன்னதும் ஜாராவால நம்பவே முடியாம சந்தோஷத்தோட கிளாராவை பார்த்துட்டே இருந்தா. என்னாச்சு ஜாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இளவரசரே, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாராவும் ஜாராவும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்போ ஜாரா எதையோ யோசிச்சுட்டே அமைதியா வந்தா. அப்புறம் கிளாராவும் ஜாராவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ ஜாரா சொன்னா, கிளாரா உனக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி கேக்குற ஜாரா? இல்ல கிளாரா, யார்கிட்ட இருந்தோ எந்த ஒரு சின்ன பொருளையும் நீ வாங்கவே விட மாட்ட. இப்ப என்னடான்னா இளவரசரோட கிரீடத்தையே சரி நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்ட. ஏன் கிளாரா, என்னாச்சு கிளாரா? அதுவா, இந்த பேக ஓபன் பண்ணி பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னு கிளாரா சொன்னதும் ஜாரா பேக திறந்து பார்த்தா. அப்புறம் ஜாரா சொன்னா, ஐயோ என்ன கிளாரா இது, கிரீடம் தனியா கல்லு தனியா இருக்கு? ஆமா சாரா, நம்ம ஒட்ட வச்சது விழுந்துடுச்சு. இப்படி உடைஞ்சத இளவரசர் கிட்ட எடுத்து கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியல சாரா, அதனாலதான் நான் உன்னையவே வச்சுக்க சொன்னேன். ஆமா கிளாரா, என்ன பண்ணிருப்பாருன்னே தெரியல, ஆனா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா கிரீடம் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம். அப்பாடா. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரியே வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றோம். பாய் பாய்.